So welcome students, welcome to VShine Academy. Okay, so இது வந்து உங்களுக்கு ஒரு கேரியர் கைடன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த செஷன் வந்து இந்த செஷனோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலையில போய் ஜாயினிங் ஆகி கவர்மெண்ட் ஆபீசரா சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாரோட நோக்கம். இந்த செஷன்ல பாக்குற எல்லாருக்குமே அதுதான் நோக்கம். ஸோ நம்ம இந்த செஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்மே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து டிஎன்பிசியை ப்ரிப்பேர் பண்றவங்க, டிஎன்பிசி இருக்கிற எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ல போஸ்டிங் ஆகணும் ஆசையில் இருக்கிறவங்க. ஸோ இந்த செஷன்ல பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம் நம்ம இந்தியா கண்ட்ரில இருக்கிற கவர்மெண்ட்ல இருக்கிற என்னென்ன கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு, அதுக்கு கீழே டிஎன்பிசி எங்க வருது, ஓகேவா, இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் பத்தின ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறோம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசிக்கு கீழே வர என்னென்ன போஸ்டிங்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது நேத்தியே ஓரளவு பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு அதை வந்து கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா குரூப் 1 கிரேட்ல வர அந்த போஸ்டிங் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ எதுக்கு இந்த மாதிரி பாக்குறோம் அப்படின்னா, ஸோ எந்த மாதிரியான வேலை குரூப் 1 ஆபீசரா போனீங்கன்னா, இந்த டிஎன்பிசி இருக்கிறதே பாத்தீங்கன்னா டாப் கிரேட்ல இருக்கிறது குரூப் 1 ஆபீசர் தான். ஸோ எல்லாருமே வந்து ஒரு குரூப் 1 ஆபீசரா ஆகணும் அப்படிங்கறதா எங்களோட ஆசை. ஸோ டிஎன்பிசில டாப் கிரேட்ல இருக்கிற குரூப் 1 ஆபீசருக்கு போகணும், அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அவங்க எந்த கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜாபுக்கு போகணுங்கிற ஒரு எண்ணம் வந்து கொஞ்சம் அதிகமாகும். ஸோ அந்த நோக்கத்துலதான் வந்து அதை பத்தின கொஞ்சம் டீட்டெயில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போகணும்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் இந்த டிஎன்பிசி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நேற்று பாத்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட வந்து எப்படி கவர் பண்றது, ஸோ எந்தெந்த புக்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நேற்று பார்த்திருப்போம். ஸோ அதோட கண்டினியூட்டி பாத்தீங்கன்னா இன்னைக்கு சயின்ஸை பார்க்க போறோம், ஓகேவா. ஸோ சயின்ஸை வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும், ஸோ சயின்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ சயின்ஸை எப்படி அப்ரோச் பண்ணணும், அது எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி பார்க்க போறோம். ஸோ இந்த செஷனை வந்து இன்ட்ரோடக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த செஷன்ல இதுதான் போக போகுது. ஸோ எல்லாருமே வந்து ஜாயின் ஆயிருப்பீங்க, எல்லாருமே கையில ஒரு நோட்டு பேனாவோட இருப்பீங்கிறத நம்புறேன். ஸோ நம்ம செஷனுக்குள்ள இப்ப நம்ம போக போறோம், ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ், ஓகேவா. சோ நம்ம நாட்டுல என்னென்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம், ஓகேவா. ஃபர்ஸ்ட் நம்ம நாட்டுல இருக்கிற என்னென்ன கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாம் இருக்கு அந்த மாதிரி நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ நம்ம நாட்டுல இருக்கிற கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வகையா பிரிப்பாங்க. சோ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியறது பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நம்ம நாட்டுல இருக்கிற மொத்தமா இருக்கிற எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸை பத்தியும் உங்களுக்கு ஒரு ஜென்ரலான ஐடியா இதுல கிடைக்கும். சோ நோட் பேனா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா நோட் பண்ணிக்கோங்க. சோ கவர்மெண்ட் ஜாப்ஸ் நம்ம ரெண்டு வகையா பிரிக்கிறோம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், இன்னொன்னு ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ். நம்ம ப்ரிப்பேர் பண்றது எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ், ஓகேவா. கவர்மெண்ட் ஜாப்ஸ் ரெண்டா பிரிச்சோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படின்னு பிரிப்பாங்க. சோ இதை ஒன்னொன்னே நம்ம கிளாஸிஃபை பண்ணோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல ரெண்டு விதமான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல வந்து அவங்களுக்கு தேவையான அந்த போஸ்டிங் எல்லாத்தையும் எப்படி நிரப்புறாங்க அப்படின்னா ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. சோ பியூர் சென்ட்ரல் கவர்மெண்ட், அதுக்கப்புறம் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. அதே மாதிரிதான் ஸ்டேட்ல வரவங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பியூர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ், அப்புறம் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. சோ இந்த பியூர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பியூர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்னா மக்களோட வரிப்பணம். சோ நம்ம இப்ப வந்து கட்டுற வரிப்பணத்துல இருந்து, சோ மக்களோட வரிப்பணத்துல இருந்து ஒருத்தவங்களுக்கு சேலரி போனுச்சுன்னா அது வந்து பியூர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்னு சொல்லுவாங்க. சோ கவர்மெண்ட்ல கலெக்ட் பண்ற அந்த வரியை தான் நமக்கு என்ன பண்றாங்க, சேலரியை கொடுத்து டைரக்டா நம்ம கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு போறோம். சோ பியூர் சென்ட்ரல் கவர்மெண்ட் மக்களோட வரி பணத்துக்கு கீழே வரக்கூடியது. அதுக்கப்புறம் தான் அண்டர் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படிங்கிறது. சோ எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஆடியோட சவுண்ட் வந்து கிளியரா கேட்குன்னு நம்புறேன். சோ ஒரு ஓகே. சோ அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, சோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே நிறைய பாடிஸ் இருக்கு, ஓகேவா. அண்டர் த கண்ட்ரோல்ல வந்து நிறைய பாடிஸ் இருக்கு. சோ அவங்களுக்கு தேவையான போஸ்டிங் வந்து அவங்களே எடுத்துப்பாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே ஒரு அத்தாரைஸ்டு கவர்மெண்ட் கம்பெனி இருந்துச்சுன்னா அவங்க ப்ரொடியூஸ் பண்ற அந்த ப்ராஃபிட்லயே என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கான சேலரியை அவங்க எடுத்துப்பாங்க. சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ரெண்டா பிரிக்கிறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல ரெண்டு டைப் இருக்கு, பியூர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், அப்புறம் அண்டர் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ். சோ பியூர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்னா மக்களோட வரிப்பணத்து மூலியமா சேலரி வாங்குறவங்க. அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்னா அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க ஒர்க் பண்றது மூலியமா பெறப்படுற அந்த லாபத்துல இருந்து அவங்களுக்குள்ள இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்குமே அவங்களே சேலரி எடுத்துப்பாங்க.
சோ இந்த மாதிரி போறது அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ். இப்ப பியூர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு ஒரு 4 பாடிஸ் இருக்காங்க. அவங்க தான் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா இதுக்கான போஸ்டிங் வந்து நிரப்புறாங்க. எக்ஸாம்ஸ் வச்சு அது கீழே வந்து இந்த போஸ்டிங் வந்து நிரப்புறாங்க. சோ அது என்னங்கிறத நம்ம ஒரு டீடைலா பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் மூவ் பண்றேன். சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பாத்தீங்கன்னா பியூர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னு சொல்றாங்க. சோ அதுல 4 வகையான யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, டிஃபென்ஸ், சென்ட்ரல் அட்டானமஸ் பாடிஸ் அப்படின்னு 4 வகையான கேட்டகரி இருக்கு. இந்த 4 வகையான போர்டு தான் என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்கு கீழே இருக்கிற அந்த வேலை வாய்ப்புகளை வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி பியூர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அவங்க என்ன பண்றாங்க போஸ்டிங்க நிரப்புறாங்க. சோ யூபிஎஸ்சினா எல்லாருக்குமே தெரியும், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அப்புறம் எஸ்எஸ்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன். அப்புறம் டிஃபென்ஸ்க்கு ரிலேட்டடா இருக்கிற அந்த போஸ்டிங் எல்லாத்தையும் இவங்க வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி எடுத்து போறாங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரல் அட்டானமஸ் பாடின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா, இது என்னன்னா ஒன்னொன்னையும் பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா ஓகே பியூர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல பாத்தீங்கன்னா 4 வகையானதை பார்த்தோம். அதே மாதிரி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா பியூசி, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கார்பரேஷன். சோ இது வந்து கம்பெனிஸ் இதெல்லாம் வரும். சோ இது வந்து கார்பரேஷன்ங்கிறது கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருக்கிற கார்பரேஷன், ஃபுட் கார்பரேஷன் அந்த மாதிரி இருக்கிறது. ஓகேவா, சோ இதை பத்தி எல்லாத்தையும் டீடைலா பார்ப்போம். உங்களுக்கு தெளிவா கிளாரிட்டியா புரியுதுன்னு நினைக்கிறேன். சோ கவர்மெண்ட் ஜாப்ஸ் 2ஆ பிரிக்கிறோம். அதுல வந்து பியூர் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்டோட அண்டர் கண்ட்ரோல்ல பார்த்தோம். சோ பியூர் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல பாத்தீங்கன்னா 4 வகையான போர்டு இருக்கு யூபிஎஸ்சி. சோ ஃபர்ஸ்ட் யூபிஎஸ்சி பாத்தீங்கன்னா டாப் லெவல் சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்திய நாட்டுல இருக்கிற ஒரு அதிகமான உயர்பட்ச பதவிகளை வந்து குரூப் ஏன்னு சொல்லுவாங்க. குரூப் ஏ பதவிகளை நிரப்புறதுக்கு இந்த யூபிஎஸ்சி சர்வீஸ் போர்டு வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப் ஏல இருக்கிற அந்த போஸ்டிங்களை எக்ஸாம் மூலமா கண்டக்ட் பண்ணி நிரப்புறாங்க. சோ அந்த குரூப் ஏல யாரெல்லாம் வருவா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இந்த ஆபீஸ் எல்லாம் வருவாங்க. அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஜாப்ஸ் தான். அவங்களுக்கு என்ன யாரு இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப் பி, குரூப் சி இருக்கிற கிரேடர். சோ குரூப் ஏக்கு அவங்க கீழே இருக்கிற அந்த போஸ்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சில அவங்க வந்து நிரப்புவாங்க. அப்புறம் டிஃபென்ஸ் கீழே இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்க தேவையான ஆட்களை அவங்களே ரெக்கார்ட் பண்ணி அவங்களே எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரல் அட்டானமஸ் பாடின்னு இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் குரூப் யூபிஎஸ்சில என்னென்ன மாதிரியான சர்வீஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா மேஜரா பாத்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் எல்லாருக்குமே தெரியும். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற டாப் லெவல் கிரேடுக்கு நம்ம போஸ்டிங் ஆகணும்னா சிவில் சர்வீஸ் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும். இந்த போர்டுக்கு கீழே தான் அவங்க இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி எக்ஸாம்ஸ் வச்சு அவங்களுக்கு கீழே போஸ்டிங் நிரப்புறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்வீஸ். சோ இன்ஜினியரிங் சர்வீஸ் அப்படிங்கிறது சிவில், மெக், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு எல்லாம் ஐஏஎஸ், இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் இந்த மாதிரி இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் எக்ஸாம் நடத்தி அதுல இருக்கிற டாப் லெவல் கிரேட் போஸ்டிங்க வந்து இன்ஜினியரிங் சர்வீஸ்ல தான் நிரப்புறாங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் சர்வீஸ், ஃபாரஸ்ட் சர்வீஸ், எக்கனாமிக் சர்வீஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ், அசிஸ்டன்ட் கமாண்ட்மெண்ட், ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட், சிடிஎஸ்சி இந்த மாதிரி இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இவங்க தான் யூபிஎஸ்சி பேனல் தான் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அவங்கள அந்த இதுக்கு போஸ்டிங்க நிரப்புறாங்க. சோ உங்களுக்கு எல்லாருமே கிளியரா புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா 2வது யூபிஎஸ்சிக்கு கீழே இருக்கிறது எஸ்எஸ்சி. எஸ்எஸ்சி அப்படிங்கிறது ஸ்டாஃப் செலக்ஷன். One second. ஓகே ஸ்டூடெண்ட். சோ அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி பாத்தீங்கன்னா ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன். இவங்க வந்து குரூப் பி, குரூப் சி இந்த மாதிரியான இருக்கிற கிரேடருக்கு வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா போஸ்டிங் நிரப்புறாங்க. சோ எஸ்எஸ்சில என்னென்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஜிஎல், சிஹெச்கள். சோ இது எல்லா எக்ஸாமுமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ்எஸ்சி கீழே சிஜிஎல் எக்ஸாம் கால்ஃபர் பண்ணிருக்காங்க, சிஹெச்ஜிஎல்க்கு கால்ஃபர் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஆனா அந்த எக்ஸாம்ஸை பத்தி உங்களுக்கு எந்த ஒரு அவேர்னஸுமே இருக்காது. சோ இந்த செஷன் பாக்குறப்ப உங்களுக்கு எல்லா எக்ஸாம்ஸை பத்தி ஒரு அவேர்னஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, சிஜிஎல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரேடர் லெவல், சென்ட்ரல் கிரேடர் லெவல். கிரேடர் லெவல்ங்கிறது ஒரு டிகிரி லெவல்ல இருக்கிற போஸ்டிங் வந்து இது குரூப் பி போஸ்டிங்ல வரும். இந்த போஸ்டிங்ல இருக்கிற அந்த எல்லா நிரப்புறதும் பாத்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்சி பேனல் அப்படிங்கறத எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி அவங்கள நிரப்புறாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற சிஹெச்ஜிஎல் அப்படிங்கிறது ஹையர் கிரேட் லெவலு. சோ அதுக்கப்புறம் +2 லெவல்ல படிச்சவங்களுக்கு போஸ்டிங் வந்து இந்த நேரம் தான் பண்றாங்க. இது வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா நியர்லி 60,000 வேகன்சியை கிரியேட் பண்ணி அதுக்கான எக்ஸாம்ஸ் நடத்தி அவங்க வந்து அதை நிரப்புறாங்க. ஓகேவா, ஓகே. சோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த செஷன் வந்து சயின்ஸ் இதோட பார்ட் 2 நேத்தி பார்த்த டிஎன்பிசி பார்ட்டோட பார்ட் 2 ஒரு ஸ்டூடெண்ட் வந்து क्वेश्चन கேட்டிருக்கீங்க. நேத்தி பார்த்த டிஎன்பிசி இன்ட்ரோடக்ஷனோட கண்டினியூட்டி. அதுல சோசியல் சயின்ஸ் பார்த்திருப்பீங்க. இதுல வந்து
சயின்ஸை பார்க்க போறோம். சயின்ஸை நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம். இப்போ ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன். ஸோ இதுல புதுசா ஜாயின் பண்றவங்க விசன் ஸ்டூடெண்ட், நான் விசன் ஸ்டூடெண்ட் இதுல நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கிளியர் கட் ஐடியா கொடுக்கணுங்கிறதா நம்மளோட இன்டென்ஷன். ஸோ அந்த வழியில தான் ஒரு கேரியர் கைடன்ஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 hour இந்த இன்ட்ரோடக்ஷன் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம சயின்ஸ் பத்தி டீடைல்டா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டிஃபென்ஸ் எஸ்எஸ்சில பாத்தீங்கன்னா ஜேஇ, சிஏபி, கான்ஸ்டபிள் கிரவுண்ட் லெவல் இருக்குது, ஜே கஸ்டி, அப்புறம் அதர் ஸ்பெஷல் எக்ஸாம், டிபார்ட்மெண்ட் எக்ஸாம், இந்த மாதிரி இருக்கிற குரூப் பி, குரூப் சி இருக்கிற எல்லா கிரேட் எக்ஸாமையும் இந்த எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் என்ன பண்றாங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி அதுக்கான போஸ்டிங்கை வந்து ஃபில் பண்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மூணாவது இருக்கிறது டிஃபென்ஸ். ஸோ டிஃபென்ஸ்ல பாத்தீங்கன்னா எஸ்எஸ்பி ஆபீசர், எஸ்எஸ்சி ஆபீசர், அவங்களுக்கு இருக்கிற அந்த சோல்ஜர்ஸ், அப்புறம் ஜேசிடிபிஸ், ஆர்மி, நேவி, ஏர்போர்சஸ்ல இருக்கக்கூடிய அந்த போஸ்டிங்ல இருக்கிற ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் அகாடமில இருக்கிற எல்லாத்தையுமே அந்த டிஃபென்ஸ் தனியாவே ரெஃபர் பண்ணி அவங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி, இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி, ட்ரைனிங் கொடுத்து அவங்களே அவங்களோட பேனல்ல இருக்கிற எல்லாத்தையும் நிரப்பிக்கிறாங்க. ஸோ டிஃபென்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த 3 வகையானதுல பிரிப்பாங்க. அதுக்கப்புறம் அட்டானமஸ். ஸோ அட்டானமஸ் பாடிஸ் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில வந்து அட்டானமஸ் பாடி நிறைய இருக்கு. இஸ்ரோ, டிஆர்டிஓ, அப்புறம் ஆர்பிஐ, சிபிஐ, ஐபி, போஸ்டல் எக்ஸாம்ஸ், அப்புறம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், சென்ட்ரல் போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஆர்ஆர்பி, யூஜிஎல், அதுக்கப்புறம் நீட் கிடையாது, அது வந்து நெட். நீட்டுங்கிறது மெடிக்கல் லெவல்ல வந்துடும். நெட் எக்ஸாம்ஸ். ஸோ இந்த இஸ்ரோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இஸ்ரோ, டிஆர்டிஓ எல்லாம் எல்லாருக்குமே தெரியும். இஸ்ரோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியா இப்ப இஸ்ரோனா நீங்க ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பர்டிகுலரா பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இஸ்ரோல தனியா இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. அது வந்து தனியாவே அந்த பாடியில இருக்கிற அவங்களே தங்களுக்கு தேவையான ஆட்களை அவங்களே எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி, இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி அவங்களே ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே சென்ட்ரல் அட்டானமஸ் பாடிஸ்ல வரும். ஸோ அதுக்கப்புறம் டிஆர்ஓ, ஆர்பிஐ, அதுக்கப்புறம் ஆர்ஆர்பி பாத்தீங்கன்னா முக்கியமா ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் எல்லாருக்குமே நம்ம பார்த்திருப்போம். ஆர்ஆர்பி நிறைய எக்ஸாம்ஸ் வரும். அது வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு தேவையான ஆட்களை அவங்களே எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி, இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு தேர்ந்தெடுத்துறாங்க. சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல பியூர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பத்தி எல்லாருக்கும் ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அண்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட், அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா பிஎஸ்யூ, அதுக்கப்புறம் கார்பரேஷன், இந்த மாதிரி 2 விதமானது இருக்கு. அண்டர் த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட்னா இது வந்து மக்களோட வரி பணத்துல உங்களுக்கு சேலரி போகாது. இதுல நீங்க ஒரு போஸ்டிங் போயிட்டீங்கன்னா உங்களுக்கான சேலரி பாத்தீங்கன்னா அந்த கம்பெனில ப்ரொடியூஸ் பண்ற அந்த ப்ராடக்ட்டை வித்து அதுல வர ப்ராஃபிட்ஸ்ல இருந்து அவங்களே வந்து தங்களுக்குள்ள ஆளுகளுக்கு சேலரிஸ் எல்லாமே எடுத்துப்பாங்க. சோ அவங்களுக்கு தேவையான எக்ஸாம்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பிஎஸ்யூ, கார்பரேஷன் அவங்கவுங்க தனியான கிரேட்ல எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கான ஆள்களை வந்து தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. சோ பிஎஸ்சியூல பாத்தீங்கன்னா பிஎஸ்சி, அதுக்கப்புறம் பேங்க், கார்பரேஷன். சோ பேங்க்கும் பாத்தீங்கன்னா அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல இருந்து வரும். மொத்தம் 3 கேட்டகரி இருக்கு. சோ பிஎஸ்சிங்கிறது பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ்னு வரும். இதுல பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் கம்பெனி, அதுக்கப்புறம் ரயில்வே, ஹெவி, ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ், ரயில்வே, ஹெவி இண்டஸ்ட்ரி, பவர், அதர். சோ சயின்ஸை பத்தின பாத்தீங்கன்னா இன்னொரு 1/2 hourல சயின்ஸ் செஷனுக்குள்ள போயிடலாம். இப்ப நம்ம ஜெனரல் இதுல போயிட்டு இருக்கோம். சோ டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கம்பெனி எல்லாம் இருக்கு அப்படின்னா டிஃபென்ஸ் பாத்தீங்கன்னா HAL, BEL, BDL இந்த மாதிரியான இருக்கிற டிஃபென்ஸ் அகாடமி. அதுக்கப்புறம் ரயில்வே பாத்தீங்கன்னா IRCTC, IRCON இந்த மாதிரியான இதுக்கு எல்லாத்துக்கும் எக்ஸாம் வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட் கண்டப்படுறாங்க. அப்புறம் ஹெவி இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா BHEL, HMT இந்த மாதிரியான ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துக்குமே எக்ஸாம் பாத்தீங்கன்னா அவங்க தனித்தனியா கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கான தேவையான ரெக்வயர்மெண்ட் ஃபில் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் பவர் செக்டார், NTPC, அதுக்கப்புறம் ONGC எக்ஸாம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தனியா அவங்களே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கான படிப்பாங்க. அதை தவிர்த்து 300 பப்ளிக் செக்டார் இருக்கு. 300க்கும் மேல அவங்களுக்கான எக்ஸாம்ஸ் அவங்களே தனியா கண்டக்ட் பண்ணி அவங்களோட போஸ்டிங் வந்து ஃபில் பண்ணிப்பாங்க. சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பேங்க். சோ பேங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 வகையான பேங்கா பிரிக்கலாம். நேஷனலைஸ்டு பேங்க், அதுக்கப்புறம் ரூரல் பேங்க். நேஷனலைஸ்டு பேங்க்ஸ்ல SBI, IOB, IB இந்த மாதிரி ஜெனரலா பேங்க்ஸ் வரும். அதுக்கப்புறம் ரூரல் பேங்க்ல பாத்தீங்கன்னா பல்லவன் கிராம பேங்க், அதுக்கப்புறம் பாண்டியன் கிராம பேங்க் இதெல்லாம் வரும். சோ நேஷனலிஸ்ட் பேங்க் பாத்தீங்கன்னா மொத்தம் 18. இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க ஏப்ரல் 1ஆம் தேதி 10 பேங்கை வந்து நாளா மெர்ஜ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான அப்டேட்ஸ் இன்னும் வரல. சோ இப்போதைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா 18 நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் இருக்கு. இதுக்கு அப்புறம் 12 நேஷனலைஸ்டு பேங்க்ஸா மாறிடும். ஓகே, இதுக்கு தேவையான கிளர்க்கு, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஆபீசர் இவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இவங்க தனியாவே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கான போஸ்டிங்கை ஃபில் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்பரேஷன்ல பாத்தீங்கன்னா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், நேஷனல் செக்டார் கார்பரேஷன், அதுக்கப்புறம் ஃபுட் கார்பரேஷன் இந்த மாதிரி நிறைய கார்பரேஷன் இருக்கு.
இந்த கார்பரேஷனுக்கு தேவையான போஸ்டிங் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அந்தந்த கேட்டகரியில இருக்கிற போஸ்டிங் இவங்களே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி இன்டர்வியூ வச்சு அவங்களே எக்ஸாம் வந்து ஃபில் பண்ணிக்கிறாங்க. சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பத்தி உங்களுக்கான கிளியர் கட்டான ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 2ஆ பிரிச்சோம். சோ அதுல இருக்கிற ஜாப்ஸ் எல்லாம் நம்ம ஜெனரலா ஓவரலா பார்த்தோம். இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஓவரலான ஐடியா கிடைக்கும். இந்த செஷனை வச்சுக்கிட்டு இந்த இன்ட்ரோடக்ஷன் வச்சுட்டு நீங்க நெட்ல போயிட்டோ இல்ல எதுக்கு கீழே வருது, அதோட ஜாபோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அதுக்கு என்ன வந்து சிலபஸ், இத மாதிரிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டீடைல்டா நீங்க வந்து படிச்சு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் அடையிறதுக்கு நல்ல வாய்ப்பா இருக்கும். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ். சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் நம்ம 2ஆ பிரிச்சோம். சோ பியூர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ், ஓகேவா, இது ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப், சாரி ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் 2ஆ பிரிக்கிறோம். பியூர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ், அதுக்கப்புறம் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படின்னு பிரிக்கிறோம். இந்த பியூர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டிஎன்பிசிஒய், அதுக்கப்புறம் டிஎன்இஎஸ்ஆர்பி, தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதுக்கப்புறம் டிஆர்பி, இந்த மாதிரி 3 பாடிஸ் வருது. 3 பேனல் மூலமா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தேவையான அந்த ரெக்ரூட்மெண்ட் போஸ்டிங் வந்து இவங்க நிரப்புறாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா டிஎன்பிசில பாத்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 2A குரூப் 2A இப்ப மெர்ஜ் பண்ணிட்டாங்க. குரூப் 4, குரூப் 7, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட். அதுக்கப்புறம் டிஎன்யூஎஸ்ஆர்பில பாத்தீங்கன்னா டிஎன் போலீஸ், எஸ்ஐ, பிசி கான்ஸ்டபிள், இவங்களெல்லாம் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி மூலமா அந்த பேனல் மூலமா தேர்ந்தெடுக்கிறாங்க. சோ டிஆர்பி பாத்தீங்கன்னா டிஆர்பி அப்படிங்கிறது ப்ரொஃபசர், லெக்சர், டீச்சர், ஸ்கூல்ஸ், காலேஜ், இவங்களுக்கு தேவையான லெக்சர், டீச்சர் எல்லாத்தையும் இந்த டிஆர்பி வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ல போஸ்டிங் வாங்கி கொடுக்குது. ஓகேவா, இது வந்து பியூர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டிஎன்பிசி எதுல வருதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே பியூர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு இருக்கிற டிஎன்பிசி பேனல் தான் சொல்றாங்க. சோ இதுல இருக்கிற ஜாப்ஸ் தான் நான் வந்து ஒன்னொன்னா டீடைல்டா பார்க்க போறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1 ஜாப்ஸ்ல இருக்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதுல இருக்கிற போஸ்டிங்கை பத்தி கொஞ்சம் டீடைல்டாவே பார்ப்போம். நேற்று பார்த்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் டீடைல்டாவே பார்க்க போறோம். சோ அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கு. டான்சி, ஐடி, காட், டிஎன்பிஎல், டாஸ்க் மார்க், இந்த மாதிரி ஆவினுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தனியா எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இவங்க எல்லாம் வந்து அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட். இவங்களுக்கு வந்து மக்களோட வரி பணத்துல சம்பளம் போகாது. அவங்க ப்ரொடியூஸ் பண்ற ப்ராடக்ட்லயே வர ப்ராஃபிட்லயே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கான சம்பளங்களுக்கு பகிர்ந்துக்குவாங்க. ஓகேவா, சோ கவர்மெண்ட் ஜாப்ஸ பத்தினா உங்களுக்கு ஒரு ஜெனரலான ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ இப்ப அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா டிஎன்பிசிக்குள்ள போக போறோம். டிஎன்பிசி அப்படிங்கிறது எதுக்குள்ள வருது, இன்னும் என்னென்ன எக்ஸாம்லாம் வருது, இப்ப நீங்க பார்த்த எல்லா எக்ஸாம்ஸும் பாத்தீங்கன்னா, ஓகேவா, இந்த எல்லா எக்ஸாமுமே பாத்தீங்கன்னா இவ்வளவு எக்ஸாம்ஸ் இருக்கு. சோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட டேலண்ட், நமக்கு எதுல வந்து ஸ்ட்ரென்த் அதிகம், எதுல வீக்னஸ், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு இந்தியாவில வந்து இவ்வளவு எக்ஸாம்ஸ் வந்து ஒரு இயருக்கு வந்து கால்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் போஸ்டிங்ஸ் வந்து இந்த மாதிரியான போஸ்டிங் எல்லாம் வந்து நிரப்பிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம சில எக்ஸாம்ஸ் மட்டும்தான் என்ன பண்றோம், தேர்ந்தெடுத்து அதுக்கு மட்டும் தான் ஸ்பெஷலிஸ்டா படிச்சுட்டு இருக்கோம். சோ நார்மலா பாத்தீங்கன்னா கலெக்டிவா எல்லாருமே மாசா அதுக்குதான் போறோம். இன்னும் சில எக்ஸாம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு, அதுக்கு நிறைய பேர் அப்ளைவே பண்றது கிடையாது. சோ இந்த செஷன் இப்ப பார்த்தது வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுக்கு அப்புறமாவது நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் வெப்சைட் பத்தி மொத்தமா நீங்க ஒரு கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணிட்டு அதுக்கான டீட்டெயில் என்னன்னு ஒன்னொன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சிலபஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எது அதெல்லாம் நம்ம படிக்கிறது, நம்மளோட டேலண்ட், நம்ம படிச்ச டிகிரிக்கு எது சிமிலாரிட்டிஸா இருக்கோ அதை சூஸ் பண்ணி நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு கவர்மெண்ட் ஜாப்ஸை நீங்க கண்டிப்பா கையில வாங்க முடியும். ஓகேவா, இந்த மாதிரியான வீடியோ செஷனுக்கு விஷைன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.